ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா வீடு ஊர்லேருந்து வந்தாச்சு. குடித்தம்பிக்கு கூழ் காய்ச்சி கொடுத்துருந்தாங்க. அது இவங்க 2 பேத்துக்கு வேணும்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. தீக்ஷித் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டானல்ல, அதனால வேண்டான்ட்டான். அம்மா வந்து மதியானம் சமையலுக்கு எல்லாம் அரிஞ்சிட்டு இருந்தாங்க. காயெல்லாம் அரிஞ்சு மட்டும் கொடுத்துட்டு, சரி குழந்தைகளை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு 3 பேர்த்தையும் ரவுண்டிங் கூட்டிகிட்டு போனாங்க. சமையல் செஞ்சு முடிச்சுமே வரல, ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. சேனக்கிழங்கு பொரியல், பீர்க்கங்காய் சாம்பார், ரசம் வச்சிட்டேன். சாப்பாடு மட்டும் வைக்கணும், அரிசி ஊறிட்டுக்குது. சாயங்காலமாக அண்ணா கடைக்கு சாமி கும்பிட்றக்காக எல்லாம் கிளம்பியாச்சு. குட்டி தம்பி நான் வச்சுட்டு இருந்தேன், அவன் அழுகுறான்ட்டு கராத்தா பண்ணி காமிக்கிறான் தீக்ஷித்து. இவனை பார்த்ததே அவன் அழுகலை. அப்புறம் எல்லாம் கிளம்பியாச்சு, கடைக்கு வந்தாச்சு. சாமி கும்பிட்றக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. தீக்ஷித்து வேறுங்க விளையாண்டுக்கிறான். சாமி கும்பிட்டு சுண்டல் பாசிப்பயிரெலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் மதியானம் வச்ச குழம்பு ரசத்தோட லைட்டாக சாப்பிட்டாச்சு. அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள்.